ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பட்டா மாறுதல் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பட்டா அப்படின்னா என்ன? இப்போ நம்மக்கிட்ட ஒரு வீடு இருக்குது, இல்லை ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் நம்மக்கிட்ட வேணும். அதுதான் பட்டா. இந்த பட்டா நம்மளோட இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது இடம் எங்கே இருக்குது, அது யார் பேரில் இருக்குது, அதோட நம்பர் என்ன, அதோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே அந்த பட்டாவில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பட்டா நமக்கு யார் கொடுப்பாங்க அப்படின்னா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது வருவாய்த்துறை தான் இந்த பட்டாவை ஒருத்தவங்களுக்கும் கொடுப்பாங்க. இந்த பட்டாவில் என்ன இருக்கும், சர்வேயன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பட்டா உள்ள நிலம் என்ன வகையான நிலம், அதாவது நஞ்சை நிலமா இல்லை புஞ்ச நிலமா அப்படிங்கிறது அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ என்னோடய அப்பா பேர்லேயோ இல்லை அம்மா பேர்லேயோ ஒரு நிலம் இருக்குது, அதை என்னோடய பேரில் மாற்றணும். அப்படி இல்லை, நம்ம பேரில் இருக்க நிலத்தை நம்ம வேறு யார்கிட்டையாவது கொடுக்கணும் அப்படின்னா, முன்னெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம அதுக்கான அப்ளிகேஷன்லாம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமாட்டி தாசில்தார் அதுக்கப்புறமாட்டி விஓ ஆஃபீஸ் அவங்க எல்லாருமே வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் மாற்றுவாங்க. இப்போ இதை ரொம்ப ஈஸியாக்கிட்டாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பட்டா நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னா, நம்ம இ சேவை மையம், அதாவது பொது சேவை மையம், அப்படி இல்லைன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், இந்த 2 ஆஃபீஸில் எங்கேயாவது போயிட்டு நம்ம ஆன்லைனில் விண்ணப்பம் கொடுத்துக்கலாம் பட்டா மாறுதலுக்கு. நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விஓ ஆஃபீஸ்லேருந்து வெரிஃபிகேஷன் வருவாங்க. அதுக்கப்புறமாட்டி தாசில்தார் ஆஃபீஸ்க்கு வெரிஃபிகேஷனுக்கு போவாங்க. இதெல்லாம் முடித்து நமக்கு பட்டா மாறுதல் மாற்றி கொடுப்பாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, முன்னாடியில் நிறைய டைம் எடுக்கும். இப்போ டைம் கொஞ்சம் கம்மியாக ஆகுது. அதுக்கப்புறம் பட்டா மாறுதலுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே நடக்குது. இது இப்போது யார் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் எங்கிருந்தும் எந்நேரத்திலும் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வெப்சைட் மூலமாக நம்ம எங்கேருந்து வேணாலும் பட்டா மாறுதலுக்காக விண்ணப்பம் செய்யலாம். இந்த வெப்சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, https tamilnilam.tn.government.in/citizen/ அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக நம்ம எங்கே வேணாலும் இருந்து நம்மளால் பட்டா மாறுதலுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, கிரயப்பத்திரம், அதுக்கப்புறமாட்டி செட்டில்மெண்ட் பத்திரம், பாகப்பிரிவினை பத்திரம், அதுக்கப்புறம் தானப்பத்திரம், பரிவர்த்தனை பத்திரம், அதுக்கப்புறம் விடுதலை பத்திரம். இது மாதிரி ஏதாவது ஒரு பத்திரம் கட்டாயமாக அந்த இடத்துக்கு வேணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பட்டா மாறுதல் பண்ண முடியும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு சொத்தை மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த சொத்துக்குன்னு ஏதாவது ஒரு பத்திரம் இருக்கும். அந்த பத்திரம் கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட் மாற்றுறதுக்கு தேவைப்படுது. அந்த சொத்தோட தாய் பத்திரமும் டாக்குமெண்ட் மாற்றுறதுக்கு நமக்கு தேவை. இந்த சொத்தோட சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, ஈசி, அதுக்கப்புறமாட்டி வில்லங்க சான்று, இது எல்லாமே நம்ம ஆன்லைன் மூலமாக ஒரு பட்டாவை மாற்றும் போது நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி இதில் மாற்றுறதுக்கு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறமாட்டி டிரைவிங் லைசன்ஸு, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறமாட்டி ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் நம்ம எங்கே குடியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட்டு, இதில் ஏதாவது ஒன்று நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் ஆதார் கார்டு, ஃபோன் நம்பரு, அப்படி இல்லைன்னா டெலிஃபோன், இப்போ நம்ம வீட்டில் லேண்ட்லைன் இப்போ நிறைய பேர் வீட்டில் லேண்ட்லைன் இருக்கிறது இல்லை. சப்போஸ் அது மாதிரி லேண்ட்லைன் நம்பர் இருந்ததுன்னா அதுக்கான பில்லு, அதுக்கப்புறம் இபி பில்லு, கேஸ் கனெக்ஷனு, பாஸ்போர்ட்டு, அதோட காப்பி, அதுக்கப்புறமாட்டு எலெக்ஷன் அட்டை, அதாவது ஓட்டர் ஐடி, இது எல்லாமே இருந்தால் போதும். அட்லீஸ்ட் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணி நம்மளால் பட்டா மாற்றிக்க முடியும். இதுக்கு நம்ம எங்கே போனோம் அப்படின்னா, www.tamilnilam.tn.government.in/citizen/ அப்படிங்கிற வெப்சைட் போட்டோம் அப்படின்னா, அதில் நம்மளை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லும். அதுக்கு நம்மளோட பேர், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், இது 3 இருந்தால் போதும். நம்ம அந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு அப்புறமாட்டி நம்மளோட இடம் இடத்தோட பட்டா மாறுதலுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒன்று உட்பிரிவற்ற பட்டா மாறுதலா இல்லை உட்பிரிவுடன் பட்டா மாறுதலா
அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமாட்டி நம்மளோட செல்ஃப் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி இடத்தோட எல்லா டீட்டெயிலையும் என்ட்ரு பண்ணணும். இது எல்லாமே என்ட்ரு பண்ணதுக்கப்புறமாட்டி அங்கே வந்து எந்த மாவட்டம், எந்த கிராமம், சர்வே நம்பர் என்ன, சப்டிவிஷன் என்ன எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துறணும். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சம்மந்தப்பட்ட நிலத்தோட ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கிரையப்பத்திரமா இருக்கணும், இல்லை ஏதாவது நம்ம இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தோம்ல அதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம அதில் வந்து அட்டாச் பண்ணணும். இதில் வந்து உட்பிரிவுலாம் இல்லை, ஒரே இதுதான் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து 60. அப்படி இல்லை உட்பிரிவுலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 460 ரூபாய் நம்ம வந்து கட்டணும். இந்த விண்ணப்பத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாசில்தார் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க. அங்கே வந்து தாசில்தார் ஆஃபீஸில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி விஓ ஆஃபீஸ்க்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாட்டி அங்கேருந்து வெரிஃபிகேஷன் வருவாங்க. இப்போ வந்து நம்மளோட அப்பா பேர்லேயோ இல்லை அம்மா பேர்லேயோ ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அதை நம்ம பேரில் மாற்றணும் அப்படின்னா சப்போஸ் அவங்க இருந்துட்டாங்கன்னா அவங்க மாற்றிடலாம். அப்படி இல்லை அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட இறப்புச் சான்றிதழ், அதாவது டெத் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வாரிசு சான்றிதழ், இது 2யும் யூஸ் பண்ணி நம்ம வந்து பட்டா வாங்கிக்கலாம். இப்போ வந்து கூட்டு பட்டாவா, இப்போ நமக்கு ஒரு நம்ம வந்து சிப்ளிங்ஸாக இருக்கோம், அதாவது அண்ணன் தம்பியோட இருக்கோம் அப்படின்னா அப்பா அம்மா பேரில் உள்ள பட்டாவை வந்து நம்ம கூட்டு பட்டாவா நம்ம அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை தனித்தனியாக வேணும் அப்படின்னா தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். பாகப்பிரிவினை பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கூட்டு பட்டாவா இருந்ததுன்னா 200 இது நம்ம கிட்ட நிலத்துக்கு வந்து பட்டா வேணும், இல்லை சிட்டாவை நம்ம பார்க்கணும், இல்லை நம்ம சரி பார்க்கணும், அப்படி இல்லைன்னா அப்ளிகேஷன் கொடுக்கணும், நம்மளோட நிலம் வந்து புறம்போக்கு நிலமா இல்லை நம்மளோட இடத்தோட அளவு, அதோட வரைபடம் எல்லாத்தையுமே இலவசமாக பார்க்கவும் இல்லை அந்த டீட்டெயில்ஸை டவுன்லோட் பண்ணவும் வந்து நமக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு வெப்சைட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா www.eservices.tn.government.in. இந்த வந்து வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்கள் இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் இனிமேல் பட்டா மாறுதல் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆன்லைன் வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி ஈஸியாக பட்டா மாறுதல் வந்து பண்ணிக்கலாம்.